Hi friends, welcome back to our channel Online சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, ஏலக்காய், கடல் பாசி, தேங்காய், மிளகு, சோம்பு, கொஞ்சமா அரிசி, சீரகம், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், லவங்கம் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளக்கெண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மராத்தி முக்கு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வறுத்துட்டு 2-3 லவங்கம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கை உரல் ஆட்டுறேன், நீங்கள் அம்மிக்கல்ல அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். கை உரல் இல்லை அம்மிக்கல்ல அரைச்சி மண்சட்டியில் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலாலாம் வறுத்தலையே அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. முளைக்கட்டி வச்சிருக்கிற பட்டாணி 200 கிராம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு 1, கேரட் 2 நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நான் வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.